வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக 6வது நாளாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்றைக்கும் உயர்வில் காணப்படுது. அதே போல் தங்கத்தோட விலை எப்போவுமே ஒரே மாதிரி ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை சரியாக போகுது. இந்த வாரத்தில் மீதம் இருக்க நாட்களில் தங்கத்தோட விலை கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் மேலும் ஒரு அளவை தாண்டி சரியதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு அளவை தாண்டி வந்தனால தங்கத்தில் முதலீடு செய்வதும் தங்கத்தை வாங்குறதும் மக்கள் வெகுவாகவே குறைச்சிட்டாங்க. அதே போல் முதலீட்டாளர்களும் வெகுவாக குறைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பங்குச்சந்தைகள் சிறப்பாக செயல்பட்டதுனால அதில் பங்குச்சந்தை பக்கம் நிறைய போயிட்டு இருக்க காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தங்கம் வெள்ளி விலைக்கு எதிராக சரிவுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 1 கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா 101 ரூபாவாக இருக்குது. இதே வேலை 1 கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு 1,10,000 ரூபாயாக காணப்படுது. கடந்த 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வெள்ளியோட விலை 1,00,000 ரூபாவை தாண்டி இருக்கு. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,04,000 ரூபாயிலிருந்து 88,900 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதே வேலை நம்ம 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 24 கேரட் தங்கம் 1 கிராம் 7,702 காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 8 கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 61,616 காணப்படுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. 8 கிராமோட விலை 62,800லேருந்து குறைந்தபட்சமாக 56,590 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% உள்ளது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த சரியறதுக்கான காரணங்களை டீட்டெயிலாக வீடியோ முடிவில் பார்க்கலாம். 22 கேரட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 1 கிராம் 7,060 அப்படிங்கிற வரலாற்றில் புதிய உச்சத்தை தொற்றுக்குன்னே சொல்லலாம். 8 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா 56,480 அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தை தொற்றுருக்கு. நம்ம 50,000 கீழே போகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் இப்போ 56,000 வந்திருக்கு. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இது 57,500லேருந்து 50,950 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தையில் சிறப்பான பங்குகள் நிறைய செயல்பட்டுட்டு வருது. இது மாதிரி பங்குகளால் இந்திய பங்குச்சந்தை தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு வருது. தங்கத்தை போலவே இந்திய பங்குச்சந்தையும் தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இந்தியாவில் மேலும் சரியறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குதுன்னா பங்குச்சந்தை கொடுக்குது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் பங்குகள் 5% உயர்ந்து ரூபாய் 5.5 இருந்தன. கடந்த 5 ஆண்டுகளில் 22.39% அந்த பங்குகள் அதிகரித்துள்ளது. தற்போது இந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 231.31 கோடியாக உள்ளது. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா நிறுவனத்தின் பங்குகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ரூபாய் 351 எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது.